அண்ணனை பத்தி எடப்பாடியாரை பற்றி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது. அது தவறான ஒரு விஷயம். எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடுவோம். அப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம். அப்போ பேசப்பட்டதுதான். உடனே என்ன சொல்றீங்க, முதுகுல குத்திட்டாரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்பின நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது. நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. எங்க கட்சி நிர்வாகிக்கு நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம். அதெல்லாம் வந்து பிரஸ்டர் சொல்ல முடியும். பிரஸ்டர் நான் என்ன பேட்டி கொடுக்குறேனோ அதை தான் நீங்க வந்து போடணும். அதை தவிர மாற்றி மாற்றி பிரிச்சு நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட இன்னைக்கு நான் மேல்மருவத்தில் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட ப்ரெஸ் மீட்டுக்கு வராதீங்க. இனிமேல் நான் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். எந்த ஆள் டெய்லி உங்களை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து பிரஸையும் நான் டெய்லி சந்திச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். இது தவறான ஒரு முன்னுதாரணம். அது தப்பு. நான் அண்ணன் எடப்பாடியாரை பற்றி அப்படி சொல்லவே கிடையாது. இது தவறான ஒரு விஷயம். எங்க கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்கள் என்ன பேசுகிறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவத்தில் இதை நான் பதிய வைக்கிறேன்.